அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும், ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ அந்த ஒவ்வொருத்தருக்காகவுமே நாங்கள் துவா செஞ்சோம். எங்களுக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவா உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் என்று கொண்டு அல்லாஹ் இவருக்கும் அதே போல கொடு அப்படின்னு துவா செய்கிறாங்க. நம்ம மித்தவங்களுக்காக துவா செய்யும்போது மலக்குமார்களே நம்மளுக்காக துவா செய்கிறாங்க. அப்போது துவா செய்கிறது எவ்வளோ சிறப்புன்னு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது துவாக்கள் அனைத்தையுமே ஒன்று சேர்க்கிற ஒரு மாபெரும் துவா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்மளோட ஏட்டுகள் எழுதப்பட்டுருச்சு, ஏடுகளும் காயப்பட்டுருச்சு, காஞ்சிடுச்சு. ஆனாலுமே நம்ம கேட்கக்கூடிய துவாக்களின் மூலமாக நம்மளோட விதியவே அல்லாஹு தாலா மாற்றி அமைக்கிறான். அப்போது அப்படிப்பட்ட துவாவை நம்ம எப்படி இருக்கணும், எப்படி துவா செய்யணும் அப்படின்னா, அதாவது நோயின் போது நம்ம ஒரு நோய் வந்துருச்சுன்னா மருந்தெடுப்போம்ல, அந்த நோயின் போது அப்போ மட்டும்தான் மருந்தெடுப்போம். அப்படி மட்டும் நம்ம துவாவை பயன்படுத்தாமல் காற்றை போல் நம்ம துவாவை ஆக்கிக்கிறணும். அதாவது எப்போவுமே அந்த காற்று இருந்தால் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும். அது மாதிரி எப்போவுமே நம்ம துவா செஞ்சுட்டே இருக்கணும். அப்புறம் துவா செஞ்சுட்டு அந்த துவாவை எனக்கு இன்னும் தரலையே அப்படின்னு அவசரப்படக்கூடாது. அதாவது துவாவில் அவசரப்படாத வரைக்கும் அல்லாஹு தாலா நம்மளுடைய துவாவை கபூல் செய்கிறான் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு தோணும் தெரியுமா, ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஒய் மீ, ஆல்வேஸ் ஒய் மீ அப்படிங்கிற மாதிரி தோணும். ஏன் நான் மட்டும்தானா, எனக்கு மட்டும்தானா பிரச்சனை வருது, ஏன் நான் பண்ணால் மட்டும் இப்படி வருது, எனக்கு மட்டும் இந்த மாதிரி 1008 பிரச்சனை நம்ம சுற்றி இருக்குது. அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் தான். அதாவது நம்மளோட மனசு வந்துட்டு எப்படி ஆயிடுதுன்னா, அந்த கஷ்டம் மித்தவங்களுக்கு போயிடுச்சு அப்படின்னா கூட நம்ம மனசு கொஞ்சமாக இது பண்ணிடும். ஆனால் நமக்கு மட்டும் வந்துருச்சுன்னா நம்ம அந்த விதி அப்படிங்கிறதே நம்ம மறந்துடுறோம். அதாவது நம்மளுக்கு நடக்கிற ஒவ்வொரு விஷயமா இருந்தாலுமே அது நம்மளோட விதியின் படி தான் நடக்குது. அது என்னவாக இருந்தாலும், நம்ம உடம்புல ஒரு காய்ச்சல் வர்றதுனாலும் அல்லாஹ் அறியாமல் அது வர்றதில்லை. அல்லாஹ் அறிஞ்சு அல்லாஹோட கட்டளையின் விதியின் பேரில் தான் வருது. அப்போது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம மனசு அதை ஏற்றுக்கிற மாட்டேங்குது. ஆனாலுமே இப்படி ஆயிருக்கலாம், இது இப்படி ஆயிருக்கலாம், நம்மளுக்கு வராமல் இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தோணிடு. நிஜமாக அது ஒரு முஃமினுடைய உள்ளத்தில் உதிக்கவே கூடாது. எது நடந்தாலுமே சரி, அல்ஹம்துலில்லாஹ், இது அல்லாஹ்வின் புறத்துலேருந்து வந்தது. அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் நாட்டத்தோடு வந்திருக்கு. அப்போ இது நம்மளோட விதி. சரி, இதை கொண்டும் அல்லாஹு தாலா நம்மளுக்கு நல்ல வழியை மாற்றுவான். ஏன்னா நிறைய விஷயத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கே தெரியும். இப்போ ஒரு பெரிய பிரச்சனை, இப்போ ஒன்றுமே இல்லாமல் இருக்கேன், அது ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அதுக்கான முடிவு நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போது நம்ம ஓகே அல்ஹம்துலில்லாஹ், அப்போ இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் அல்லாஹு தாலா இப்படி ஒரு பிரச்சனையை நம்மளுக்கு கொடுத்துருக்கான் அப்படிங்கிற மாதிரி தோணும். அதனால எப்போவுமே நம்மளுடைய கவலைகளை பெரிய கவலையாக பார்க்காம, விதி இது அல்லாஹின் புறத்துலேருந்து வந்திருக்கு, இதன் மூலம் அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு நன்மை தருவான் அப்படிங்கிற நம்பிக்கையில் நம்ம தொழுகையோடும் பொறுமையோடும் துவா செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக அல்லாஹு தாலா நம்ம நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். அந்த அளவுக்கு அந்த சுச்சுவேஷனை நம்மளுக்கு அவ்வளோ அழகானதாக ஆக்கி கொடுத்துருவான். நான் அல்லாஹு தாலா பல இடங்களில் சொல்லியிருக்கான். குர்ஆன்லேயுமே தொழுகையின் மூலமும், தொழுகையை சொல்லும்போது அல்லாஹு தாலா பொறுமையும் சேர்த்து நம்மளுக்கு சொல்லியிருப்பான். ஏன்னா ஒரு முஃமினுக்கு பொறுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அவசரப்படுறது அப்படிங்கிறது ஷைத்தானோட குணம். அதனால பொறுமையோடு இருந்து நம்ம தொழுகை மூலமாக துவா செஞ்சோம் அப்படின்னா இறைவனோட உதவி வெகு விரைவில் நம்மளுக்கு வரும். ரசூலுல்லாஹ் கிட்ட ஒரு சஹாபி போய் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீங்கள் நிறைய துவா சொல்லி கொடுத்துருக்கீங்க, நிறைய துவா சொல்லி கொடுத்துருக்கும் போது எங்களுக்கு எந்த துவாவை செய்கிறது, எந்த துவா விடுறது அப்படின்னு எங்களுக்கு தெரியலை. அந்த மாதிரி கேட்கும்போது ரசூலுல்லாஹ் இந்த ஒரு துவா சொல்கிறாங்க, கேட்ட எல்லா துவாவையும் ஒன்று சேர்க்கிற ஒரு மாபெரும் துவா பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துவா சொல்லி கொடுக்குறாங்க. அது என்ன துவா அப்படின்னா, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் கைரி மா சாலக மின்ஹு நபியுக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
وأعوذ بك من شر ما استعاذ منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله. اللهم إني أسألك من خير ما سألك منه نبيك محمد صلى الله عليه وسلم وأعوذ بك من شر ما استعاذ منه نبيك محمد صلى الله عليه وسلم وأنت المستعان وعليك البلاغ ولا حول ولا قوة إلا بالله. என்னுடைய அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ், உன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் கேட்ட நலவானவை அனைத்தையும் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன். உன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய தீங்கானவை அனைத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீதான் உதவி கோரப்படுபவன். நான் கேட்டவைகளை எனக்கு அருள்வது உன்னிடமே உள்ளது. எந்த திரும்புதலும் எந்த ஆற்றலும் உன்னை கொண்டே தவிர இல்லை. துவா சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ இதில் நம்ம என்ன கேட்டோம் அல்லாஹ் கிட்ட? ரசூலுல்லாஹ் எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு கேட்டாங்களோ அதை விட்டு என்னை நீ பாதுகாத்துரு. எங்களோட நபி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னெல்லாம் உன்கிட்ட கேட்டாங்களோ, எந்த நலவானவை எல்லாத்தையுமே உன்கிட்ட கேட்டாங்களோ அது எல்லாத்தையுமே எனக்கு நீ கொடுத்துரு அப்படின்னு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். இந்த மாதிரி நம்ம இறைவன் கிட்ட கையேந்தி கேட்கும்போது, அதுவும் இந்த துவா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சிறப்பான ஒரு துவா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால இந்த துவாவை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் சொல்லி துவா செய்யுங்க. நம்மளுடைய நாட்டங்கள் அனைத்தையுமே அல்லாஹு தாலா கபூல் செய்வான். இன்னொன்று சஜ்தால துவா செய்கிறது. அதாவது ரசூலுல்லாஹ் நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒரு அடியான் தன்னோட ரப்போடைய இருக்கிற நிலை மிக நெருக்கமான நிலை என்ன தெரியுமா? அவன் சஜ்தால இருக்கும்போது தான் ஒரு அடியான் தன்னோட ரப்போட நெருக்கமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டானா அவன் சஜ்ஜா செய்யட்டும். அந்த மாதிரி அந்த நிலையில தான், அதாவது சஜ்ஜாவோட நிலையில தான் ஒரு மனிதன் ரொம்ப நெருக்கமாக இருக்கான். அதனால அந்த நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் துவா அதிகப்படுத்துங்க, அதிகமாக துவா கேளுங்க அப்படின்ற சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஒரு பழக்கத்தை நம்ம பழக்கப்படுத்திக்கிறோம். அதாவது தொழுது முடிச்சுட்டு நம்ம சஜ்தால கேட்கும்போது அல்லாஹு தாலா நம்மளுக்கு நிறைய விஷயத்தை கபூலாக்கி கொடுப்பான். இன்ஷா அல்லாஹ் அதிகமாக துவா செய்யக்கூடியவர்களாக ஆகும். ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி துவா அப்படிங்கிறது சாதாரணமானது கிடையாது. அதுக்கு மாபெரும் சக்தி இருக்குது. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள அல்லாஹு தாலா காப்பாற்றின அந்த கூட்டத்தில் இருந்து இன்னைக்கு நீங்களும் நானும் நினச்சி பார்க்கவே முடியலை, கடலை பிளக்க முடியுமோ அப்படின்னு. அதுவும் நீங்களும் நான் நினைக்கிற இமேஜினேஷனெல்லாம் கிடையவே கிடையாது. அல்லாஹு தாலா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக கடலை அவங்களுக்கு பிளந்து அவங்களுக்கு வழி விட்டான். எதுக்கு காரணம்? அவங்க அல்லாஹை மட்டுமே முழுமையாக நம்பி அவன் மீது மட்டுமே நம்பிக்கை வச்சனால. அதனால அல்லாஹை முழுமையாக நம்புறவங்களை அல்லாஹு தாலா எப்படி என்ன பண்ணினாலும் காப்பாற்றிடுவான். இம்பாசிபிளை கூட பாசிபிள் ஆக்குறது நம்ம துவால மட்டும்தான் இருக்குது. துவா பண்ணிக்கிட்டே இருங்க. துவா நம்மளுக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தம் படவே படாதீங்க. ஏன்னா அதை விட சிறந்ததை இறைவன் நம்மளுக்கு தருவான். ஏன்னா நம்மளோட துவா ஒருபோதுமே வீணாகவே ஆகாது. இறைவன் நம்மளுக்கு தாமதப்படுத்துகிறான் அப்படின்னா அதில் ஒரு நலவு இருக்கும். அல்லாஹோட விதியை முழுமையாக நம்பி இறைவன் கண்டிப்பாக நம்மளுக்கு வேறு ஏதோ ஒரு தெளிவான ஒரு ஏற்பாடு வச்சுருக்கான் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக நம்பி கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்க. வெற்றி நிச்சயம். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம்ம அனைவது ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றி நம்ம அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுங்க உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். நான் துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். வாஹி தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.